பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடி வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி மாதாந்திர டிவி யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் என்னை ஆக்கமும் ஊக்கமும் அளித்து என்னால் இயன்றளவு உண்மையோடு ஒழுக்கத்தோடு பண்போடு பகர்கின்ற என்னை காக்கின்ற கண்மணியாக திகழ்கின்ற நேயப் பெருமக்கள் பாதம் பணிந்து இன்று பரபவ வருடம் நிகழும் மங்களகரமான பரபவ வருடம் ஆனி மாதம் 17ஆம் நாள் புதன்கிழமையும் உத்திராட நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபதினத்தில் அன்று 1/7/2026 ஆங்கில மாதத்திற்குரிய ஜூலை மாதம் மலர்கின்றது, பிறக்கின்றது. எத்தனையோ மாதங்கள் வருகின்றது. நவகிரகங்களில் எத்தனை 9 எண் இருக்கின்றது. அந்த 7வது எண்ணுக்குரியவர் பார்த்தீங்கன்னா ஞானத்தின் பிளம்பு, அறிவின் சிகரம், பண்பின் உயரம், எதுவும் தானம் தர்மத்தோடு ஒன்றியே இருக்கணும் என்ற உணர்வுக்கு அப்பாற்பட்டவர்கள், மறுபிறவி இல்லாதவர்கள், மிகவும் மும்மூர்த்திகளும் சரி 33 தேவர்களும் சரி முதல்வதாக வணங்கக்கூடிய எண் 7, அதற்குரிய தெய்வம் கேது, அதற்குரிய அதிபதி தெய்வம் விநாயக பெருமாள். பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட 7ஆம் நம்பருக்குரிய மாதம் இந்த சிறப்பு மிக்க மாதம். அதனால தான் சொல்கிறேன், என்றைக்குமே 9 எண்களில் 7 மிகவும் பெருமையும் சிறப்பும் உயர்ந்த நோக்கம் கொண்ட நண்பர். அதுக்குரிய மாதம்தான் ஜூலை. இந்த ஜூலை மாதத்தில் மட்டும் பாருங்கள், அந்த பௌர்ணமி வரக்கூடிய குரு பூர்ணிமா, அந்த குரு சம்பந்தப்பட்ட முக்கியமான நாள் இந்த மாதத்தில் வரக்கூடியதில் ரொம்ப அதிகம் இல்லை, ரொம்ப கம்மி. அதாவது 17 அன்று 17/7 அன்னைக்கு நமது இந்திய திருநாட்டில் உள்ள எல்லா நதிகளிலும் நீராடி கௌரி பூஜை செய்தால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், மங்களத்தை கொடுக்கும். 29/7 குரு பூர்ணிமா. உங்கள் வீட்டில் குரு யார், உங்கள் கல்வி நிலையத்தில் குரு யார், காலேஜில் குரு யார், திருத்தலங்களில் குரு யார், வழிபாட்டில் குரு யார், அவங்கள வழிபாடு பண்ணக்கூடிய நாளே தான் குரு பௌர்ணிமா. இதுதான் இந்த மாதத்தினுடைய முக்கிய நிகழ்வுகள். அதை நீங்கள் நினைவு வைத்து கொள்ளுங்கள். அதனை தொடர்ந்து 12 ராசிக்குரிய இந்த ஜூலை மாதத்துக்குரிய 12 ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்குவோம். அடுத்து நாம் காண இருப்பது வெற்றிக்கு உரிய ராசி, அரசுக்கு உரிய ராசி, அரசு இதழுக்கு உரிய ராசி, பதிவு செய்யப்பட்ட ராசி, பகட்டான ராசி, ஆர்டருக்குரிய ராசி, கமாண்டிக்குரிய ராசி, வேகத்துக்குரிய ராசி, விடாப்பிடியான ராசி, கொஞ்சம் பிரஸ்டீஜுக்கான ராசி. முதல் ராசி, முதல் இறைவன் காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் சிம்ம ராசி. நேயர்கள் வெற்றி பெறுவதற்கான உறுதியான வழி கண்டுபிடிப்பதில் கில்லாடி நீங்கள் தான், கண்டுபிடிப்பதற்கான கில்லாடி நீங்கள் தான். அப்படிப்பட்ட சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஜூலை மாதம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல மாதமாக அமையும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் சிம்மம். கண்டிப்பாக குழந்தையினாலும் சரி, கலைகளினாலும் சரி, அறிவினாலும் சரி, தெளிவுனாலும் சரி, பெரியவர்கள் மதிப்பு மரியாதை, படிப்பு, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், காவல்துறை, வைத்தியத்துறை, வெளிநாட்டுத்துறை, வேதங்கள் சம்பந்தப்பட்டது, பாராயணங்கள் சம்பந்தப்பட்டது,
மூலிகைகள் சம்பந்தப்பட்டது, விவசாயங்கள் சம்பந்தப்பட்டது, உயர்ந்த மரங்கள் சம்பந்தப்பட்டது, நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அத்தனைக்கும் சொந்தக்காரர் சிம்மராசி. நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் நம்ம செய்கிறது மட்டும் நம்ம நேயர்கள் என்ன பண்ணுவாங்க, என் ராசியை தவிர அடுத்த தொழில் எல்லாமே எனக்கு வெற்றியை கொடுக்குதும் ஐயா. எப்படி அடுத்த தொழில் எனக்கு வெற்றியை கொடுக்கும் ஐயா, அப்படித்தான் நீங்கள் கேட்பீங்க. செய்யுங்க. கமாண்ட்லேயே எனக்கு திட்டிருக்காங்க, கமாண்ட்லேயே போடுறாங்க. அதாவது அவங்க ராசிக்கேற்ற தொழிலை மட்டும் செய்யுங்கன்னு நான் சொல்லுவேன். தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் அடிக்கடி சொல்லுவேன். அதே சமயத்தில் சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. அடுத்த தொழிலையும் நீங்கள் சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டீங்க, அது ஒரு பேரின்ப இயக்கமாக அமையும், மிகப்பெரிய நற்பலனை உங்களுக்கு கொடுக்கும். அப்போ மேற்கண்ட தொழில் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அப்போ இந்த காலத்தில் கண்டிப்பாக உங்களுடைய தசாபுத்தியை பார்த்துக்கங்க. உங்கள் வீட்டில் இப்போ கேது இருக்கார். கேது சிவராஜ யோகத்துக்குரிய, சக்கரவர்த்தி யோகத்துக்குரிய சூரியனுடைய வீட்டில் இருக்கார். அப்போ உங்களுடைய ராசிநாதன் லாபாதிபதியாக புதன் வீட்டில் இருக்கிறார், நட்பு வீட்டில் இருக்கார். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை இந்த ஜூலை மாதம் கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ல் சந்திரன் இழந்திருக்கின்றார். இந்த ஜூலை மாதத்தில் குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் மீன்ஸ் குடும்பமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, சகாக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல கவனம். வெளிநாட்டு பயணம் ரொம்ப கவனம். அடுத்தது போக்குவரத்தில் கவனம். பகல் பிரயாணத்தை உத்தமமாக எடுத்துக்கங்க. தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கொண்டு மாட்டிக்கிறாதீங்க. வம்பு வழக்குகளுக்கு எதுவும் போகக்கூடாது. ஏன் இதெல்லாம் சொல்கிறோம்? என்ன இருக்குது உங்கள் ராசிக்குள்ள? ஈஸ்வரன் இருக்கிறார். எந்த ஈஸ்வரன் இருக்கிறார்? சனீஸ்வர பெருமான் இருக்கிறார். அப்போ அஷ்டமத்து சனி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அஷ்டமத்து சனி நடக்கும் பொழுது சந்திர திசையில் ராகு புத்தி, சந்திர திசையில் கேது புத்தி, சந்திர திசை சனி புத்தி, இந்த மாதிரி ரிலேட்டிவிட்டியாக வந்தால் பி கேர்ஃபுல். மிக மிக கவனம். எல்லா வகையிலும் கவனம். பெண்களிடத்தில் கவனம், ஆண்களிடத்தில் கவனம், தொழிலில் கவனம், போக்குவரத்தில் கவனம். எல்லா வகையிலும் கவனமாக இருப்பது சால சிறந்தது. சிம்ம ராசி நேயர்களுக்கு எதை வேணாலும் சாதிக்கக்கூடிய நேரம், நல்ல நேரம் உங்களுக்கு வந்துவிட்டால் எதையும் நீங்கள் விட மாட்டீங்க. ஆனால் அஷ்டமத்து சனியில் மட்டும் புதிய நிறுவனம், புதிய தொழில், புதிய கர்மாக்கள், புதிய படைப்புகள், புதிய கடைகள், புதிய எந்த விதமான நியூ ஆக்குபேஷன்ஸ் வேண்டாம். இருப்பதை கொண்டு சிறப்புடன் நடத்தி கொள்ளுங்கள். வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். நெருப்பு, மெடிக்கல்னாலும் சரி, கெமிக்கல்னாலும் சரி, மின்சாரத்துறைனாலும் சரி, எல்லா வகையிலையும் நீங்கள் கெட்டிக்கார வரக்கூடிய நாட்கள் கூடிய சீக்கிரம் அற்புதமான நாட்களாக அமையும். கண்டிப்பாக குடும்பத்தில் மட்டும் ஆயில்லாம் தீர்க்காயில் உங்களுக்கு, அதெல்லாம் கவலையே படாதீங்க. அஷ்டமத்து சனியில் பயப்படாதீங்க. கண்டிப்பாக அஷ்டமத்து சனி கடகத்தை விட சிம்மத்துக்கு பாதிப்பு மிக மிக குறைவு என்பதை மனதில் ஆழ பதிவு செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக எதிர்காலம் சிறக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. குலதெய்வம் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு, ஆதித்ய கிருதயத்தை கண்டிப்பாக சிம்மராசி, விருச்சக ராசிக்காரவங்களாம் ஆதித்ய கிருதயம் கண்டிப்பாக நீங்கள் படிங்க. அந்த ஆதித்ய கிருதயம் படித்து வந்தால் வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. எனவே சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் கண்டிப்பாக யோகாதிபதி 10ல் இருக்கிறார், உங்கள் ராசி அதிபதி 11ல் இருக்கிறார். இதை விட என்னங்க சிறப்பு வேணும்? கர்மாதிபதியும் லாபாதிபதியும் பக்கத்தில் இருக்காங்க, நட்பு கிரகமாக இருக்காங்க. பகை கிரகங்களாக இருந்தால் தான் உங்களுக்கு கஷ்டம். அப்போ கண்டிப்பாக கர்மாதிபதியும் பாக்கியாதிபதியும் பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு மிக சிறப்பான ஜூலை மாதமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் அது போச்சு இது போச்சு எல்லாமே இழந்துட்டோன்னு நினைக்காதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், அஷ்டமத்தினுடைய பாதிப்பு மிக குறைவு உங்களுக்கு என்பதில் மாற்று கருத்து அல்ல. வழிபாடு மற்றும் விநாயக பெருமான், ஆஞ்சநேய பெருமான், ஆதித்ய ஹிருதயம், சூரிய வழிபாடு இதெல்லாம் பண்ணுனா நிச்சயமாக எங்களால் ஒரு ஜோதிடர்னால் உங்களை
எந்த வகையிலையும் திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் பிரார்த்தனை மூலம், இறைவனை பஜனை மூலம், இறைவனை வழிபாடு செய்வதன் மூலம் குறைக்க முடியும் என்பது எனது ஆணித்தரமான உண்மை. குறைக்க முடியும். முழுவதுமாக நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, ஆனால் குறைக்க முடியும். 90% கஷ்டம்னா நிச்சயமாக 40%க்கு உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்துருவோம். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஒரு மகத்தான மாதமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்பதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள்.